Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோ ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது ஒரு சின்ன மினி vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பண்ணியிருந்தேன். பூரியும் கிழங்கும். கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சம் டீ போட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அதிகமாக பண்ணுறதில்ல, எப்போவாச்சும் தான் பண்ணுறது. ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பண்ணோம் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. சரி இவ்வளோ நாள் சின்ன பண்ணுறோம், மைதாலே பண்ணிடலாம். கோதுமையில் பண்ணால் அந்த அளவுக்கு பூரி சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் மைதா மாவு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரவாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பூரி மசாலா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் இல்லையா. தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா முறிவு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற கிழங்கை போட்டு நல்லா மசிச்சு விட்டுற வேண்டியது தான். இதுக்கு மசாலான்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை இல்லையா. மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஜீரகம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் போதும். இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போடுவேன், ஆனால் அன்றைக்கி சுத்தமாக மறந்துட்டேன். சாப்பிடும்போது ஏதோ டேஸ்ட் மிஸ் ஆகுது, என்ன மறந்தோம் அப்படிங்கிறப்ப தான் பெருஞ்சீரகம் போடலையே அப்படின்னு தோணுச்சு. முழுசு இருந்தாலும் போட்டுக்குவேன், அப்படி இல்லைனா பொடி பண்ணது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறோம் ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிறப்ப பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துப்போம். ஜீரகம் வந்து நம்ம மசாலா ஐட்டம் எடுத்தோம் அப்படின்னாலே ஜீரகம் தூள் போடுவோம், ஆனால் பெருஞ்சீரகம் வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து எடுத்துப்பேன். ஏன்னா ஆயில் ஃபுட் வந்து அவ்வளோவா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எப்போவாவது எடுத்துக்கிறது தான். இதில் வந்து நான் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கல, உப்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக. திக்காக தேய்ச்சி போட்டோம் அப்படின்னாலுமே நல்லா இந்த அளவுக்கு உப்பி வரும். டிஃபனை முடிச்சுட்டு வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ண உட்காந்துட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு டைம் போகிறதே தெரியாது, டெய்லியுமே அப்படி தான். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு மீன் கேட்டிருந்தேன். சரி வீட்டுக்கிட்ட வர வண்டியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஆனால் வந்து ஒரு சில மீன் தான் வந்துச்சு. சரி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு போனால் அங்கே சின்ன மீனே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு லேட்டாக போனதுனால. அதுக்கப்புறம் வவ்வா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து கட் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஈஸி, ஆனால் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைட்டாக செலாம்பு மட்டும் தேய்ச்சிட்டு கழுவுனா மட்டும் போதும். சின்ன மீன் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதனாலேயே வந்து எப்போ மீன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே சின்ன மீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். பொரியலுக்குள்ளது ஆனத்துக்குள்ளது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இதோட என் வேலை முடிஞ்சிச்சு. அம்மா தான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணாங்க. மீன் ஆணும் வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீனை வந்து வறுத்துட்டாங்க. ஃப்ரைடேனாலே லேட் ஆகும் இல்லையா, அன்றைக்கும் அப்படி தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு தொழுத்துட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் பேக்கிங் வேலைலாம் இருந்துச்சு, மறுநாள் தான் பண்ணேன். ஆனால் வந்து அன்றைக்கே வந்து பேக்கிங்கும் பண்ணிவிட்டு டிஸ்பேச்சுக்கும் போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுது. அதனால் நான் வந்து வெள்ளிக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.